கெட்டிமேளம் சரியில்ல. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிவராமன் பாட்டிய வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அப்ப ரகு, கேசவன் 2 பேருமா, "இவங்கள எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்க? இவங்களுக்கு தேவையில்லாம செலவு பண்ணணும். எங்கள கேட்காம ஏன் கூட்டிட்டு வந்தீங்கன்னு?" கேட்குறாங்க. அதுக்கு சிவராமன் சொல்றாங்க, "எங்க அம்மாவ கூட்டிட்டு வரக்கு உங்கள எதுக்குடா நான் கேட்கணும்? உங்ககிட்ட நான் என்ன செலவுக்கா கேட்குறேன்? எங்க அம்மாவ பார்க்கறக்கு நான் யார்கிட்டயும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறாங்க." சரிங்க, அத்தைய இங்கேயே படுக்க வச்சிடலான்னு லட்சுமி அம்மா சொல்றாங்க. "இல்ல, அவங்கள பெட்ரூம்ல படுக்க வச்சா தான் அவங்களுக்கும் நல்லது கெட்டது எதுவும் இருக்கு. உள்ளேயே பாத்ரூம் வசதியும் இருக்கு. அதனால அவங்க அங்க இருக்கிறதா சரிங்கிறாங்க." ரகு பார்த்த சிவராமனும், சரி அவங்க பெட்ரூம்லயே இருக்கட்டும்னு சொல்லி அவங்கள கூட்டிட்டு போய் பெட்ரூம்ல படுக்க வைக்கிறாங்க. இங்க துளசி அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணி பாட்டி எப்படி இருக்காங்கன்னு கேட்குறாங்க. பாட்டி அப்பா வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. அங்க இருந்தா உங்களுக்கு பழைய ஞாபகமெல்லாம் வரும். அதனால அங்க இருக்கிறதே நல்லதுன்ட்டு கூட்டிட்டு போயிட்டாங்கங்கிறாங்க. ஆமா மகேஷ்னால உனக்கு ஏதாவது பிரச்சனையா அஞ்சலி? அப்படி ஏதாவது பிரச்சனைனா நீ என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்கிறாங்க. சரிக்கா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லி மழுப்புறாங்க அஞ்சலி. தியா பாப்பா 3 பேரும் பாட்டியை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராங்க. தீபா தம்பியை வந்ததும் வரவேற்கிறாங்க. ஆமா, என்னது கோடு? வீட்டுக்கு நடுவில் கோட்டை போட்டு அசிங்கப்படுத்தி வச்சிருக்கீங்க. இந்த குடும்பத்தோட அழகே எல்லாரும் ஒத்துமையா இருக்கிறது தான். கேசவன் சொல்றாங்க, இது நான் எடுத்த முடிவு இல்லைங்கிறாங்க. ரகு சொல்றாரு, என்னடா நானும் தான் 6 லட்சம் ரூபாய் பணத்தை தொலைச்சிட்டு நான் யாரையும் குத்தி கட்டி சொல்லணுங்கிறதுக்காக சொல்லல, நடந்ததா சொன்னேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க ரகு. துளசி போய் பாட்டியை பார்க்கலாம் அப்படின்னு வெற்றி சொல்லவும், வெற்றி துளசி 2 பேரும் போய் பாட்டியை பார்க்குறாங்க. பாட்டி அப்படியே நினைவில்லாம இருக்கிறாங்க. இதை பார்த்ததும் அங்கிருந்து எல்லாருமே அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வெற்றி எப்படியாவது இவங்க எல்லாத்தையோடைய மனசையும் மாத்தணுமே, எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. துளசி சொல்றாங்க, பாட்டி உங்களுக்கு பழைய நினைவுகள் எல்லாம் வந்துடும், நீங்க கவலைப்படாதீங்க பாட்டி, பழசெல்லாம் பேசினா நிச்சயமா நினைவுக்கு வந்துடும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப தியா பாப்பா, பாட்டி நீங்க சீக்கிரமா எழுந்திரிச்சு வரணும், எனக்கு நிறைய கதைகள்லாம் சொல்லணும் பாட்டின்னு சொல்லவும் அங்கிருந்த எல்லாருமே கண்கலங்கி நிற்கிறாங்க. அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த வெற்றி வெளியில போய் உடனே துளசிக்கு ஃபோன் பண்றாங்க. துளசி, என்னடா இது நம்ம ஃப்ரெண்டு இப்போ ஃபோன் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி தான் தெரியாம அவங்களோட ஃப்ரெண்டுன்னு நினச்சி பேசிட்டு இருக்காங்க. 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத இந்த பக்கமா லட்சுமி அம்மா பார்த்துட்டு, என்னது பக்கத்துல இருக்கும்போது அதிகமா பேசிக்க மாட்டேங்கிறாங்க, இப்போ ஃபோன்ல இவ்வளவு ஃப்ரீயா பேசிட்டு இருக்காங்க, அதுவும் சந்தோஷமா சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வெற்றி தான் ஃபோன்ல பேசுறாங்கன்னு தெரியாமயே துளசியும் பேசிட்டு இருக்காங்க. துளசி, என்ன உங்க குரல்ல சோகம் தெரியுதுங்கிறாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சமாளிக்கிறாங்க துளசி. இல்ல நீங்க சோகமா தான் இருக்கீங்க, நான் ஜோக் சொல்றேன், நீங்க அதை கேட்டு சிரிக்க போறீங்க பாருங்கன்னு 2 3 ஜோக் எடுத்து விடுறாங்க. அதை கேட்டு துளசியும் சிரிச்ச மாதிரி நடிக்கிறாங்க. சரி போதும் வெற்றி, இப்போ நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்கும்போது உங்க பக்கத்துல தாங்கிறாங்க. அடுத்தது உங்க பக்கத்து ஊர்ல தான் இருக்கேன்னு சொல்ல வந்தேங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி நான் போனை வைக்கிறேன்னு சொல்லிட்டு துளசி போனை வைக்கிறாங்க. எங்க லட்சுமிக்கு ஒரே சந்தேகமா இருக்கு, என்னது வெற்றி துளசி 2 பேரும் நேர்ல பார்க்கும்போது எலியும் பூனியுமா இருக்கிறாங்க, ஆனா போன்ல இப்படி சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்களே, இது என்னன்னு நம்மளுக்கு தெரியணுமே அப்படின்னு நினைச்சிட்டு உடனே சிவராமன் கிட்ட வந்து கேட்கறாங்க. துளசியும் வெற்றியும் இன்னும் நல்லா ஜகஜமா பேசல. துளசி வெற்றி கிட்ட பேசும்போதெல்லாம் வெற்றிப்பா கோவமா தான் பேசிட்டு இருக்கா, ஆனா போன்ல பேசும்போது 2 பேரும் சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க, என்னன்னு தான் புரியலைங்கிறாங்க சிவராமன் கிட்ட லட்சுமி சொல்றாங்க. இது எப்படி நம்ம அவங்க கிட்ட கேட்கறதுங்கிறாங்க சிவராமன். அதாங்க எனக்கு ஒன்றும் புரியல, இதுக்கு எப்படி கேட்கறது என்ன செய்யறதுன்னு ஒன்றும் புரியல. ஆனா வெற்றிகிட்டையும் கேட்க முடியாது, இதை பத்தி துளசிக்கிட்டையும் பேச முடியாது, என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க தியா பாப்பா வர்றாங்க. பாட்டி எனக்கு பசிக்குது அப்படின்ட்டு. அப்படியா, சரி நான் உனக்கு தோசை ஊற்றி தரேன், சரி நான் ஒன்று கேட்பேன், நீ எனக்கு கரெக்டாக பதில் சொல்லணுங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சா சொல்கிறேங்கிற தியா. துளசி அம்மா யார்கிட்டயோ ஃபோனில் பேசுகிறாங்களே, அது யாருன்னு கேட்குறாங்க. இந்த பக்கம் வெற்றியும் பேசுகிறாங்க. வெற்றியும் துளசியும் நல்லா பேசிக்குவாங்களான்னு கேட்கும்போது பேசிக்குவாங்களே, துளசி அம்மா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்கங்கிறாங்க. ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டு யார் அப்படின்னு கேட்குறாங்க லட்சுமி. ஐயோ நான் சொல்ல மாட்டேன், நான் அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், அதனால சொல்ல கூடாதுங்கிறாங்க பத்தியா. உண்மையை சொல்லலாம், சத்தியத்துக்கெல்லாம் பிரேக் விட்டுடலாம், உங்கள் ஸ்கூலில் இதெல்லாம் உனக்கு சொல்லித் தரலையா, உண்மையை சொல்லு நாங்கள் தெரிஞ்சுக்கிறோங்கிறாங்க லட்சுமி. ஏன் பாப்பா சொல்ல தயங்குறா, நான் பாட்டி கேட்குறனால என்கிட்ட நீ உண்மையை சொல்லலாம் சொல்லு அப்படின்னு கேட்டதுக்கப்புறம், அது வெற்றி எங்கள்கிட்ட தான் அம்மா பேசிட்டு இருக்காங்க, ஆனால் அம்மாவுக்கு அது வெற்றி தான்னு தெரியாதுன்னு சொல்கிறா தியா. இது கேட்டதும் அதிர்ச்சி அடைகிறாங்க லட்சுமி அம்மாவும் சிவராமன். சரி இதை இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு லட்சுமி உடனே போய் வெற்றி கிட்ட பேசுறாங்க. என்ன வெற்றி, துளசி கிட்ட நீ போன்ல பேசுற, நீ தான் வெற்றிங்கிற விஷயத்த ஏன் நீ சொல்லல, எவ்வளவோ நல்ல விஷயங்களுக்கெல்லாம் நீ உதவி இருக்க, தியா பாப்பாவை ஸ்கூல்ல சேர்த்துறதுக்கு நீ சப்போர்ட் பண்ணியிருக்க, ஹாஸ்பிட்டல் செலவுக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்கிற, தியாவை ஒரு தடவை காப்பாற்றியும் கொடுத்துருக்க, இந்த விஷயமெல்லாம் நிச்சயமா துளசிக்கு தெரிஞ்சா உன் மேல அக்கறையா பாசமா இருப்பாளே தவிர கோவப்பட மாட்டான், இந்த உண்மையெல்லாம் நீ சொல்லிடலாமேங்கிறாங்க. அதுக்கு ஒரு நேரம் காலம் வரட்டும், நான் அப்ப சொல்லிக்கிறேங்கிறாங்க வெற்றி. அது எப்போ வர்றது, இதுக்கப்புறமா நீ என்ன வெயிட் பண்றீங்க, உண்மையெல்லாம் சொல்லி நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும், எனக்கு அதுதான் முக்கியங்கிறாங்க லட்சுமி. துளசி இன்னும் என் மேல கோவமா தான் இருக்காங்க, அந்த கோவம் கொஞ்சம் கொஞ்சமா தணிட்டும், அதுக்கப்புறம் நானே எல்லா உண்மையும் சொல்லி நாங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ போறோங்கிறாங்க வெற்றி. நீங்க நினைக்கிறது நடந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அதுக்காக நீங்க 2 பேரும் ரொம்ப நாளெல்லாம் தள்ளி போட வேண்டாம், கூடிய சீக்கிரம் யார் யாருங்கிறத உண்மையை தெரிஞ்சுக்கணும், அவளோட ஃப்ரெண்டு நீங்க தானே தெரிஞ்சா நீங்க உண்மையை உடைக்கலாம், மூடி மறைக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்க போகுது, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமா மனசு விட்டு பேசி மகிழ்ச்சியா இருந்தா நாங்களும் சந்தோஷப்படுவோம். சொல்ல போனா துளசிக்கு இன்னும் என் மேல கோவம் தெரியல, கூடிய சீக்கிரம் அந்த கோவம் தணிஞ்சிடும், அதுக்கப்புறமா உண்மையெல்லாம் சொல்லி நாங்க 2 பேரும் சந்தோஷமா வாழத்தான் போறோம்.
எங்களை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காங்க வெற்றி. சரி வெற்றி, அந்த நம்பிக்கையில் தான் நாங்களும் இருக்கோம்னு சொல்கிறாங்க. இங்கே அஞ்சலி பார்த்தா மகேஷை மிரட்டிட்டு இருக்காங்க. மகேஷும் வேற வழியே இல்லாமல் அஞ்சலி மேலே வச்சிருக்கிற காதலுக்காகவும் தன்னை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக ஒரு சுயநலத்தோட இப்போ அஞ்சலி கிட்ட பழகிட்டு இருக்கிறாங்க மகேஷ். அஞ்சலி அந்த ரூமுக்கு பக்கமாக போகிறாங்க. ஆமாம், ரொம்ப நாளாக இந்த ரூம்பை நேக்கியே விட மாட்டேங்கிறாரு, இதனோட சாவியும் தெரிய மாட்டேங்குது, இதுதான் சொண்டுன்னு நினச்சிட்டு அஞ்சலி சாவி போய் கேட்குறாங்க. மகேஷ் சரியான பதில் சொல்லாமல் இல்லை அப்படி இப்படின்னு தடுமாறி பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட அஞ்சலி திரும்பவும் மிரட்டி பார்க்குறாங்க. இதை பாருங்க, எனக்கு இந்த ரூம் சாவி கண்டிப்பாக வேணும். ஒருவேளை சாவி இல்லைனாலும் இந்த பூட்டை திறக்கிறவரை கூட்டிகிட்டு வந்து இந்த ரூமை திறந்தே ஆகணுங்கிறாங்க அஞ்சலி. அஞ்சலி, இப்போதைக்கு அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நிறைய தூசி எல்லாம் படிஞ்சிருக்கு, அது உனக்கு ஒத்து வராதுங்கிறாங்க. சந்தேகப்பட்ட அஞ்சலி முடிவுக்கு வராங்க.